ஹாய் காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். மைனி வீட்டு விலாக் பார்க்கலாமா? அன்னைக்கு ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு உங்கள் ஊர் கலரி கறி சாப்பாடு உனக்கு செய்ய தெரியுமா, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. பட் எனக்கு செய்ய தெரியாது, ஆனால் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாட்ட ரெசிபி கேட்டுட்டு அதுபடி ஒன்று ஒன்றா செஞ்சுட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் டைமாக ட்ரை பண்ணியிருந்தேன். எப்படி இருக்குமோன்னு டென்ஷனாகவே இருந்தது. இப்போ எல்லா வேலையுமே முடிச்சாச்சு. ஃபைனலாக சிக்கன் 65 மட்டும் பொரிச்சிட்டு இருந்தேன். இப்போ என்னெல்லாம் செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கத்திரிக்காய் மாங்காய் பருப்பு, அதுக்கப்புறம் கலரி கறி பார்க்க கலரி கறி மாதிரி தான் இருக்குதான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கப்புறமா சிக்கன் 65 ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நெய்ச்சோறு, இது மைனி தான் ரெடி பண்ணியிருந்தாங்க. அவ்வளவு தான், எல்லாமே ஒன்னா வச்சு சாப்பிட்றதுக்கு அல்டிமேட்டா இருந்தது. மைனியும் சாப்பிட்டுட்டு வேற லெவல், அப்படி உங்க ஊர்ல சாப்பிட்ற மாதிரியே இருக்குதுன்னு சொன்னாங்க. சாப்பிட்ற கிளிப் ஆக்சுவலா அந்த வீடியோ எடுத்தேன், டெலீட் ஆயிட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனாலதான் அந்த கிளிப்பை ஆட் பண்ணல. நல்லா சூப்பரா சாப்பிட்டோம். பசங்களும் நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணாங்க. எல்லாருமே செம்மையா வயிறு நிறைய சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு பசங்க எல்லாம் நல்லா ஜாலியா விளையாண்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஈவினிங் போல வெளியில போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு போத்து சூப்பர் மார்க்கெட்டுக்கு தான் வந்திருக்கோம். இங்க கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருந்தோம். என்னோட பசங்க ஸ்கூலுக்கு தேவையான ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் எல்லாம் அவனோட குட்டி ட்ராலியில நிரப்பிட்டு இருந்தான். ஸோ பர்ச்சேஸ் முடிச்சுட்டு பசங்களோட சப்பல்ஸ் எல்லாம் ரொம்ப பழசாயிடுச்சு. அதனால வேற எடுக்கலாம் அப்படின்னு தான் இங்க வந்தோம். இந்த ஸ்லிப்பர் எப்படி இருக்குன்னு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் அவனுக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு வேணான்னு சொல்லிட்டான். ஸோ கடைசியில் அவங்கவுங்களுக்கு பிடிச்ச செப்பல்ஸே வாங்கி கொடுத்துட்டு வந்துட்டோம். இப்போ எங்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பசங்கள்லாம் பசிக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய ஒரு அருவி ரெஸ்டாரண்ட்க்கு தான் வந்திருந்தோம். மெனு பார்த்துட்டு நிறைய ஆர்டர்ஸ் பண்ணியிருந்தோம். இதில் பர்டிகுலராக எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது இந்த ஹனி சிக்கன் தான். ஹனி சிக்கன் ஸ்ட்ரிப்ஸ் வேற லெவல் டேஸ்ட்டுங்க. நீங்க இங்க கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க. செம ஜூஸியா இருந்தது. அதுக்கப்புறம் எங்க அக்கா பொண்ணு எனக்கு ஹாட் டாக் அது வேணும்னு சொல்லியிருந்தா. என்னோட 2 பசங்களும் ப்ரோஸ்டட் சிக்கன் பர்கர் வாங்கியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபைனலா பிஸ்தா மில்க் ஷேக்கும் பசங்க சாக்லேட் மில்க் ஷேக்கும் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ரெண்டுமே டேஸ்ட் வைஸ் சூப்பரா இருந்தது. பட் சாக்லேட் மில்க் ஷேக்கை விட பிஸ்தா மில்க் ஷேக் வேற லெவல்ல இருந்தது. பர்சனலா எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அவ்வளவுதான், சூப்பரா என்ஜாய் பண்ணிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான vlogs அண்ட் ரெசிபிஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப். Thanks for watching.